ஆல், வெல்கம் டு ஸ்னேஹா கனிமொழி vlogs. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் ஓணம்காக ஏதாச்சும் ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணலான்னு நினச்சேன். ஆக்சுவலி நான் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் நான் பண்ணவே இல்லை. ஸோ இந்த வாட்டி நம்ம ஏதாச்சும் பண்ணலாமேன்றதுக்காக ஒரு டிசைன் செலக்ட் பண்ணேன். இந்த ஷர்ட்டில் வந்து நம்ம எதாவது பண்ணலாம், பிளாக் ஷர்ட்டில் இல்லை ஒயிட்டில் ஏதாச்சும் பண்ணலாம். அதை வந்து ஒரு நல்ல ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்கர்ட் அந்த மாதிரியோட பேரப் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் வந்து இந்த டிசைன் செலக்ட் பண்ணேன். லைக் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்ஹவுட் மாதிரி இருந்துச்சு. பின்ட்ரெஸ்ட்லேருந்து தான் எடுத்தேன் ஆப்வியஸாக. பட் ஆனால் எனக்கு வேணுன்ற மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இந்த டிசைனில். ஸோ அதுதான் இது. ஒரு 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 ஃப்ளார் வச்சுருக்க மாதிரி ஒரு பொண்ணு அந்த மாதிரி ஒரு டிசைன் சூஸ் பண்ணேன். ஏன்னா வந்து ஏன் அதை சூஸ் பண்ணேன்னா, இதில் வந்து ஒரு ஓணம் டச் கிடைக்கிது, அதாவது ஒரு கேரளா டச் கிடைக்கிது இந்த ஒரு பிக்சரில். ஸோ அதுக்காகவும் அண்ட் ஆல்சோ நம்ம வந்து ஒரு பொண்ணு, ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணலான்ற மாதிரிக்காக நான் இந்த டிசைன் சூஸ் பண்ணேன். ஸோ இதுதான் வந்து நான் பண்ணிட்டு இருந்த ஸ்டார்டிங் ஆஃப் த ஒர்க். நல்லா எனக்கு வேணுன்ற பெயிண்ட் என்னென்ன அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். அது என்னென்னா வந்து கொஞ்சம் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இல்லை ட்ராக் பண்ணுறதுக்கும் சரி, ப்ரஷ் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் ரஃப்பாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னு கொஞ்சம் வாட்டர் யூஸ் பண்ணிட்டேன். அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண பெயிண்ட்டோட கலர்ஸ் வந்து ரொம்ப மேக்ஸிமம் தெரியாமல் போய் ரொம்ப ஊறிடுச்சு. ஸோ இது ஆப்வியஸாக இது வந்து ஃபேப்ரிக்ன்றனால அது ஆயிடுச்சு. ஸோ அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் தெரியும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த டிசைன் தான் வந்து சூஸ் பண்ணேன். நிறைய ஆல்ட்ரேஷனுக்கு அப்புறமா இந்த மாதிரி அந்த அவுட்புட் கிடச்சிது. அண்ட் ஆல்சோ பேக்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேரளாவிலேருந்து என்னென்ன கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி பின்ட்ரெஸ்ட்லேருந்து ஒவ்வொரு டிசைனாக எடுத்து மொத்தமாக ஒரு டிசைனாக சூஸ் பண்ணலாமேன்றதுக்காக எடுத்தேன். லைக் இந்த மாதிரி ஒரு போட் எடுத்தேன். ஸோ மண்டாலா ஆர்ட், அதாவது பூக்கோளம் மாதிரி அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ யானை, ஆப்வியஸ்லி அங்கே யானை இருக்கும் இல்லையா, யானை அண்டு தென்னை மரம், அப்புறம் இந்த கொடைங்க, இதெல்லாம் தான் வந்து இந்த ஓணம் ஸ்பெஷலுக்காக வரும் இல்லைங்களா. ஸோ ஓணம் சத்யா தான் மோஸ்ட்டாக நிறைய பேர் வரைவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் ஆல்சோ அந்த கதக் அது ரிலேட்டடாக வரைவாங்க இல்லையா, அதனால் நம்ம அப்படி போக வேணாம், நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணேன். அண்ட் ஆல்சோ பேக் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் போவாங்க, நான் வந்து மேலே போயிட்டேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸுமே வந்து அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு இது ஈஸியாகவும் இருந்துச்சு நான் சூஸ் பண்ணதுக்கு. இதுதான் வந்து நான் பண்ணிட்டு இருந்த ப்ராசஸ். கொஞ்சம் கொஞ்சம் ப்ராசஸாக எடுத்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது வந்து அவுட்புட் எப்படி வந்துச்சு, ரிசல்ட் எப்படின்னா அது நீங்கள் ஷார்ட்ஸ்லேயும் பார்க்கலாம், நான் உங்களுக்கு இதுலேயும் காமிச்சிருக்கேன். அண்ட் திஸ் இஸ் ஹவ் இட் எண்ட் அப். நான் இந்த மாதிரி போட்டு இந்த ஸ்கர்ட்டோட பேரப் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் பிடிச்சிருந்துச்சா என்னென்னு எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி நான் வீடியோ நிறையா பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மை சேனல். பை ஃப்ரம் ஸ்னேஹா கனிமொழி.